கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் துவங்குறார். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷத்தில் 18/8/2026 17/9/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம், முதலீடுகள் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதாவது 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை பார்ட்னர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரோடையும் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உடனடியாக அதாவது 18ஆம் தேதி அன்றைக்கே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து கேதுவோடு இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து 12ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நல குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஒரு சின்ன மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது ஒரு ஷார்ட் பீரியடு தான். எப்படின்னா 18ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி 3/9/2026 அன்றைக்கி பார்த்தாங்கன்னா உங்களுடைய ராசிக்கே புதன் வந்துடுறார். ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு வந்துடுறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெற்று போகிறதுனால அவரே 10ஆம் அதிபதின்றதுனால கண்டிப்பாக தனித்த புதனாக இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் வர்றதுனாலையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதை தவிர எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்னு சொல்லிட்டோம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இண்டிசஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கவங்கள, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தேனால் மறைந்த இடத்திலிருந்து நிலத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர புதையல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் நல்லபடியாக தொழிலுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறார். குடும்பாதிபதி 2, 9க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 1/9/2026 குடும்பாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் உண்டு. கவலைப்பட தேவையே இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கார், 3ஆம் அதிபதி. அது தவிர முயற்சி ஸ்தான அதிபதியே தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது குடும்பம் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் வரும். அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குதூகலம், மாற்றம், ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமான காலமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக 3/9/2026 அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லபடியாக இருந்தாலும் அதிகமான முதலீடுகளை எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வரும். போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கவலைப்பட தேவையில்லை. 3/8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8க்கு 3ஆம் வீடுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சில நாட்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கின்னா 1/9/2026 2/9/2026 இந்த 2 நாளும் வந்து முடிஞ்ச வரலும் எந்த ஒரு புது டெசிஷன்ஸோ ஏதோ வெளியூர் வெளிமாநிலம் போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.